ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பரோட்டா சாஃப்டாக இருக்கிறதுக்காக முட்டை யூஸ் பண்ணணும், அடித்து திரட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. சப்பாத்தியை விட ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பரோட்டாக்கு தேய்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மாவு 10 மினிட்ஸ் நல்லா ஊறியிருக்கும். மாவு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கோங்க. சப்பாத்தியை விட ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக திரட்டிக்கோங்க. என்னால் இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக திரட்ட முடியுது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே மடிச்சிட்டே வாங்க. உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக மடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. லேயர் பிரியும் போது அதே மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே பொறுமையாக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம பரோட்டா மாவு அடித்து திரட்டி தேய்க்காமல் ஈஸியாக எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இதே மாதிரி லேயர் லேயராகவே வரும். அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லேசாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் தோசை தவா இல்லை பேன் எதில் வேணாலும் பரோட்டா பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லேயராகவும் கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி பண்ணுற டைம்லேயே பரோட்டாவும் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு. ஆறுனதுக்கப்புறமும் இந்த கோதுமையோட கிறிஸ்பினஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள். இதை அப்படியே பரோட்டா குருமாவோட சர்வ் பண்ணும்போது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.